ஹரிஷ் குட்டி நைட்டு சாப்பிட ஆரம்பிக்க போகிறாங்க. மத்தியானத்துக்குள்ளே தக்காளி சாதம் கொஞ்சமாக இருக்குங்க. அப்புறம் வெஜிடபிள் பிரியாணி எடுக்கவே இல்லை, அப்படி தான் இருக்குது. அதுவும் வச்சு சாப்பிட போகிறோம். அபிக்குட்டி புரோட்டா வாங்கிட்டு வந்தா, இப்போ தான் வாங்கிட்டு வரா. இன்னும் பார்த்தான்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் ஆடுவான். நான் இங்கே இருக்கு பாப்பான் பாருங்க. அக்கா புரோட்டா எங்கே இருந்திருக்கா? எனக்கும் சாப்பிடணும்னு ஆசையாக இருந்துச்சுங்க. சரி வாங்குவோன்ட்டு வாங்கிட்டேன். புரோட்டா எங்கே இருக்குது பாரு. இப்போ பாருங்கள், சாதத்தை வாங்க எடுக்கவே மாட்டான். அந்த பார்த்தீங்களா? ஏன்னா நான் அவன்கிட்ட அப்போமே சொன்னேன், அக்கா புரோட்டா வாங்க போயிருக்கான்னு சொன்னேன். அதனால் தேடிட்டு இருக்கேன். சாப்பிடுமாக்கா. புரோட்டா வேண்டாம், நீ இதை மட்டும் சாப்பிட. பாருங்க, அந்த ஆராய்ச்சி பண்ணுவான், என்ன இருக்குது யாது இருக்குது. இல்லை அம்மா வர அக்காவை கூப்பிடுவேன் எடுன்னு. அம்மா எடுத்தாரே வா. வீட்டில் இல்லை, அம்மா எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு உட்காரியவா. ஹரிஷ் குட்டா சாப்பிடுவோம்மா, சோறு சாப்பிடியம்மா. இங்கே பாருங்க, அவன் கை சோறுலேயே போகாதுங்க, புரோட்டாவில் தான் போகும். 5-6 புரோட்டா தாங்க வாங்கிட்டு வர சொன்னேன். சரி கொஞ்சம் ஆசைக்கு சாப்பிட்றதுக்கு தான். அப்புறம் சில்லி சிக்கன் ஏதோ வாங்கிட்டு வந்துருக்கா. சில்லி சிக்கன் இல்லை சாரி, சிக்கன் 65. சரி நான்வெஜ்ஜு இன்றைக்கி எடுக்கலையே, சண்டே நான்வெஜ் எடுக்கலன்னு இருந்துச்சு. எனக்கே ஒரு மாதிரியாக இருந்துச்சு. சரி வாங்கியாவது கொடுப்போம் அப்படின்ட்டு வாங்கிட்டேன். இன்னும் பாருங்கள், சாதத்தில் கையே போகாதுங்க அவனுக்கு. தரேன் தங்கம்மா, அம்மா பிச்சு போட்டு பொடியே தரும். ஹரிக்குட்டி புரோட்டா சாப்பிட்டு 10 நிமிஷம் உட்கார விட்டேங்க. அதுக்கப்புறம் எழுந்துச்சி வெளியில் நானும் அவனும் கொஞ்சம் நடந்து முடிச்சோம். சுடு தண்ணியை போட்டு கொடுக்கணுங்க. சுடு தண்ணியை கொடுத்துட்டு மாத்திரையும் கொடுத்து தூங்க வைக்க வேண்டியது. 8:15க்கெலாம் சாப்பாடு கொடுத்துட்டேங்க. நான் சரி புரோட்டா சாப்பிட்றேன், 2 இடம் தான் சாப்பிட்டான், இருந்தாலும் பரவாயில்லன்னு இது பண்ணிட்டேன். பாய்மா பாய். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.